அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முந்தைய கிளாஸுடைய தொடர்ச்சி தான். டிவிசிபிள் ரூல் பார்த்தோம் இல்லையா? வகுத்தல் விதி. அதனுடைய பகுதி 2 அல்லது பாகம் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். போன கிளாஸில் நம்ம 1லேருந்து 11 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பருடைய வகுத்தல் விதி பார்த்துருந்தோம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 12லேருந்து 100 வரை இருக்கக்கூடிய பகு எண்கள், அதாவது காம்போசிட் நம்பர்ஸுடைய வகுத்தல் விதியை தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம எல்லா நம்பர்ஸையுமே படிக்க வேண்டியிருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய எல்லா நம்பர்ஸையும் படிக்க வேண்டாம். உதாரணத்துக்கு ஒரு 5லேருந்து 10 நம்பர் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே மற்ற எல்லா எண்களையும் எப்படி நம்ம கொண்டு வரணும், வகுத்தல் விதி எப்படி எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ நம்ம முதல்ல 12 அப்படிங்கிற என்னுடைய வகுத்தல் விதி பார்க்கலாம். 12 பாருங்கள், நம்ம ஏற்கனவே 6 பார்த்தோம். பகு எண்ணான 6 பார்த்தோம். அதே மாதிரி தான் 12உடைய வகுத்தல் விதியும் எப்படி தான் வரும்? அதனுடைய காரணி நம்ம இப்போ பார்க்க போகிற எல்லா பகு எண்களுடைக்குமே அதனுடைய வகுத்தல் விதி எதன் அடிப்படையில் தான் எடுக்கப்படும்? அதனுடைய காரணியின் அடிப்படையில் தான். சரி, அப்போ 12உடைய காரணி பாருங்கள். முதல்ல 2ஆல் டிவைட் பண்ணுறேன், எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 6. அதற்கடுத்து மறுபடியும் எதால் டிவைட் பண்ணுறேன்? 2ஆல் டிவைட் பண்ணுறேன், மறுபடி 3. இப்போ இதுக்கப்புறம் இது என்ன ஆகாது? டிவைட் ஆகாது. இப்போ இதனுடைய காரணி எப்படி எடுக்கணும்னா, ஒரு காரணி 2ன்னும் இன்னொரு காரணி 6ன்னும் எடுத்துடக்கூடாது. சரிங்களா? ஒரு நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். ஒரே நம்பர் ரிப்பீட் ஆயிருச்சுன்னா அது எத்தனை வாட்டி வேணாலும் ரிப்பீட் ஆகிருக்கட்டும், அது எல்லாத்தையும் பெருக்கி அதனுடைய பெருக்கல் தொகையை ஒரு காரணியாக எடுக்கணும். அப்போ இங்கே 2ன்ற நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கு. அதனுடைய ப்ராடக்ட் அல்லது பெருக்கல் தொகை பாருங்கள், 4 இன்ட்டு 3. அதனால தான் இங்கே என்ன எடுத்திருக்கான்? கொடுக்கப்பட்ட எண் 4 மற்றும் 3ஆல் வகுப்பட்டால், அதாவது கொடுக்கப்பட்ட எண் 4 மற்றும் 3ஆல் மீதியின்றி வகுபடும் எனில் அவ்வெண் 12ஆல் வகுபடும் இருக்கான். சரியா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த நம்பரை செக் பண்ணும்போது இது எதால் வகுபடுதான்னு செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4ஆல் வகுபடுதான்னு செக் பண்ணணும். 4க்கு நமக்கு ஏற்கனவே தெரியும். எந்தெந்த நம்பர்ஸை செக் பண்ணணும்? கடைசி 2 இலக்கம். கடைசி 2 இலக்கமான 48 4ஆல் வகுபடுதான்னு பார்த்த உடனே சொல்லிடுவோம். அடித்தா எனக்கு என்ன வருது? 12. அதற்கு அடுத்தது நமக்கு தெரிய வேண்டியது என்ன? 3ஆல் வகுப்படுதா இல்லையான்னு பார்க்கணும். 3க்கு ஏற்கனவே நம்ம வகுத்தல் விதியை பழைய கிளாஸில் பார்த்தோம். போன கிளாஸில் நம்ம பார்க்காதவங்க, அந்த வீடியோ பார்க்காதவங்க போயிட்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் தெளிவாக புரியும். சரியா? இப்போ 3ஆல் வகுப்படுதா இல்லையான்னு இந்த நம்பர் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவோம் பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய இலக்கங்களின் கூட்டுத்தொகை எதால் வகுப்படணும்? 3ஆல் வகுப்படுறோம். அப்போ கொடுக்கப்பட்ட எண்களை கூட்டுங்க. 1 + 1 + 3 + 7 + 4 + 8 எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டா 24. அப்போ 24 அப்படிங்கிற கூட்டுத்தொகை 3ஆல் வகுப்பட்டா அந்த நம்பர், கொடுக்கப்பட்ட நம்பர் கண்டிப்பாக எதால் வகுப்படுன்னு பார்த்து வச்சுருக்கோம்? 3ஆல் வகுப்படும். அப்போ இந்த நம்பரை நம்ம செக் பண்ணவே தேவையில்ல. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 1,13,748ங்கிற நம்பர் கண்டிப்பாக எதால் வகுப்படும்? 3ஆல் வகுப்படும். உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக பக்கத்தில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதற்கு அடுத்ததாக 14. இது பாருங்கள், கொடுக்கப்பட்ட எண் 2 மற்றும் 7ஆல் மீதியின்றி வகுப்படும் எனில் அவ்வெண் 14ஆல் வகுப்படும் இருக்கான். சரியா? நம்ம ஏற்கனவே 2, 7உடைய வகுத்தல் விதியை பார்த்து வச்சுருக்கோம். ஒரு நம்பர் 2ஆல் வகுப்படுதா இல்லைன்னு எப்படி முடிவு பண்ணுவோம்? கடைசி இலக்கம் 2ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அந்த மொத்த நம்பரும் எதால் வகுப்படுன்னு பார்த்துருக்கோம்? 2ஆல் வகுப்படுன்னு இருக்கோம். கடைசி இலக்கம் 4. 4ங்கிறது கண்டிப்பாக எதால் வகுப்படும்? நமக்கு 2ஆல் வகுப்படும்னு தெரியும். சரி, அப்போ 7ஆல் வகுப்படுமா இல்லையாங்கிறது எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்து வச்சுருக்கோம். எப்படி? அதனுடைய இலக்கங்களுடைய கடைசி டிஜிட்டை தனியாக எடுப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அதனுடைய காரணியான 2ஆல் பெருக்கி முன்னாடி இருக்கக்கூடிய மீதி உள்ள நம்பர்லேருந்து கழிப்போம். எனக்கு என்ன வருது? பெருக்கல் தொகை 8. கழிங்க, எனக்கு என்ன வருது? 9. இது 3 3 0 1. மறுபடியும் என்ன செய்வேன்? அந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே போவேன். எது வரைக்கும் அப்படின்னா அது 2 இலக்கமாக மாறுது வரைக்கும் இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுவேன். மறுபடி கடைசி இலக்கத்தை பிரிக்கேன், 2ஆல் பெருக்கிறேன், எனக்கு என்ன வருது? 18. கழிக்கிறேன், இங்கே 5, இங்கே 1 0 1. மறுபடியும் கடைசி டிஜிட்டை பிரிக்கிறேன், அதனுடைய காரணியால் 2ஆல் பெருக்கிறேன், மறுபடியும் அதை கழிக்கிறேன், எனக்கு என்ன வருது? 91. அப்போ இந்த 2 இலக்கமாக மாறிடுச்சுன்னா அந்த 2 இலக்கம் எதால் வகுப்படணும்? 7ஆல் மீதி இல்லாமல் வகுப்பட்டுச்சுன்னா கட்டாயமாக அந்த நம்பர்
நம்ம செக் பண்ணிட்டு இருக்க நம்பர் மொத்தமும் எதால் வகுப்படுன்னு பார்த்துருக்கோம், 7ஆல் வகுப்படுன்னு பார்த்துருக்கோம். அப்போ இங்கே இதை டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது, 13. ஸோ அப்போ இது மீதி இல்லாமல் வகுப்படுது. ஒருவேளை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இந்த இடங்களில் 2 இலக்கம் வரலாம், அப்படி இல்லாமல் 2 இலக்கமே இல்லாமல் வெறும் 0 மட்டும் வரலாம்னு பார்த்துருக்கோம். ஒன்று 0 வந்தாலும் அந்த நம்பர் கண்டிப்பாக எதால் வகுப்படும், 7ஆல் வகுப்படும். இந்த மாதிரி வரக்கூடிய 2 இலக்கம் 7ஆல் மீதி இல்லாமல் வகுப்பட்டாலும் எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் அது எதால் வகுப்படும், 7ஆல் வகுப்படும்னு பார்த்துருக்கோம். சரியா? ஸோ அப்போ இங்கே நம்மளுடைய கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு. என்னென்ன, இந்த நம்பர் 2ஆலையும் வகுப்படுது, அதே நேரத்தில் 7ஆலையும் வகுப்படுது. அப்போ கட்டாயமாக இந்த நம்பர் எதால் வகுப்படும், 14ஆல் வகுப்படும். சரியா? பக்கத்தில் இருக்கிற நம்பரை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்த எண் பாருங்கள், ஒரு எண் 15ஆல் வகுப்பட, அதாவது கொடுக்கப்பட்ட எண் 3 மற்றும் 5ஆல் மீதியின்றி வகுப்படும் எனில் அப்படின்னு எதால் வகுப்படும்ன்றான், 15ஆல் வகுப்படும்ன்றான். சரிங்களா? நமக்கு முதல்ல ஏன் இது 3 மற்றும் 5ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கான்னு தெரியும் இல்லையா? ஏன்னா இது பகு எண். பகு எண்ணா வந்துச்சுன்னா நமக்கு என்ன பண்ணுவோம், அதனுடைய காரணி எடுப்போம். காரணி எனக்கு என்ன வருது, 3ம் 5ம். அதனால தான் என்னென்னு கொடுத்துருக்கான், 3ஆலையும் 5ஆலையும் வகுப்பட்ட அந்த நம்பர் எதால் வகுப்படுன்றான், 15ஆல் வகுப்படுன்றான். ஃபஸ்ட்டு 3 செக் பண்ணணும். நம்ம என்ன செய்யணும், என்னுடைய கூட்டுத்தொகை 3ஆல் வகுப்படும்னு பார்த்துருக்கோம் முந்தின கிளாஸில். கூட்டுத்தொகை பாருங்கள், 5 + 3 + 6 + 8 + 5 கூட்டினா நமக்கு என்ன வருது, 27. அப்போ இந்த 27ங்கிறது 3ஆல் மீதி இல்லாமல் வகுப்படுதா இல்லையா, வகுப்படுது. அப்போ கட்டாயமாக இந்த நம்பர் 3ஆல் வகுப்படுது. ரெண்டாவது கண்டிஷன் 5ஆல் வகுப்படுதா இல்லையான்னு செக் பண்ணணும். 5ஆல் வகுப்படணும்னா லாஸ்ட் நம்பருக்கு எப்படி இருக்கணும், 5ஆக இருக்கணும் அல்லது 0 இருக்கணும். இது கண்டிப்பாக 5ஆல் இருக்கிறதுனால இந்த நம்பர் எதால் வகுப்படும், 5ஆல் வகுப்படும். அப்போ 3ஆலையும் வகுப்படுது, 5ஆலையும் வகுப்படுதுன்னா டவுட்டே வேண்டாம், இந்த நம்பர் எதால் நமக்கு வகுப்படும் தெரியும், 15ஆல் வகுப்படும். சரியா? ரைட். அடுத்தது 16. 16 பாருங்கள், கொடுக்கப்பட்ட எண்ணின் கடைசி 4 இலக்கம் 16ஆல் மீதியின்றி வகுப்படும் எனில் அப்படின்னு எதால் வகுப்படுமாம், 16ஆல் வகுப்படும். நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம், 2 அப்படிங்கிற நம்பர் 2/1, அதனால கடைசி ஒரு இலக்கம். 4ன்ற நம்பர் 2/2, அதனால கடைசி 2 இலக்கம் செக் பண்ணுவோம். இதுவே 8ஆக இருந்தால் என்ன செக் பண்ணிட்டு இருந்தோம், 2/3, அதனால் கடைசி 3 இலக்கம். 16ன்றது 2/4 அப்படிங்கிறதுனால எத்தனை இலக்கம் செக் பண்ணுவோம், கடைசி 4 இலக்கம் செக் பண்ணுறோம். இங்கே இந்த கடைசி 4 இலக்கம் 16ஆல் வகுப்படுதா இல்லையான்னு பாருங்கள். டிவைடட் பை என்ன வரணும், 16. அடித்த எனக்கு இங்கே என்ன வருது, ஒரு 16, ரிமைண்டர் 2, மறுபடியும் ஒரு 16 தான், ரிமைனிங் 12. அப்படின்னா என்ன வருது, 8 16. அப்போ 8 16 1 1 8ன்னு வருது. அப்போ கட்டாயம் இந்த நம்பர் எதால் வகுப்படும், 16ஆல் மீதி இல்லாமல் வகுப்படும். இதை செக் பண்ணி பார்க்கணுமான்னா இதை செக் பண்ணதே போதும், இந்த மொத்த நம்பரும் 16ஆல் கண்டிப்பாக வகுப்படும்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். சரியா? ரைட். அதுக்கடுத்து பார்க்கலாம் 18. 18க்கும் அதே மாதிரி தான். நம்ம என்ன பண்ணுவோம், பகு எண்கள் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு ஃபேக்டர் பார்ப்போம். ஃபேக்டர் பார்க்கும்போது பாருங்கள், 18 நான் டானாவத்தில் போடுறேன், எனக்கு முதல்ல 2ஆல் வகுத்து என்ன வருது, 9. மறுபடியும் எதால் ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியும், 3. அப்போ இங்கே 3ன்ற எண் ரிப்பீட் ஆகிருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஃபேக்டரைசேஷன் பண்ணக்கூடியதில் ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆயிடுச்சுன்னா அதனுடைய, அதாவது திரும்ப வருது, வந்த நம்பரே திரும்ப வருதுன்னா அதை நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக அதனுடைய பெருக்கல் தொகையை தான் ஒரு காரணியாக எடுத்துக்கணும்னு பார்த்தோம். அதனால் இதனுடைய ஒரு காரணி 2, இன்னொரு காரணி 3 × 3 என்ன வரணும், 9. அதனால தான் இங்கே என்ன கொடுத்துருக்கான், கொடுக்கப்பட்ட எண் 2 மற்றும் 9ஆல் மீதியின்றி வகுப்படும் எனில் அவ்வெண் எதால் வகுப்படுமாம், 18ஆல் வகுப்படுமாம். சரியா? அப்போ இந்த நம்பருடைய கான்சிக்வன்சஸ் பாருங்கள். நம்ம இங்கே ஃபஸ்ட்டு எது வருது, கடைசி எண் 4, இது 2ஆல் வகுப்படுமானா கட்டாயமாக 2ஆல் வகுப்படும். அடுத்து நம்ம எதை செக் பண்ணணும், 9. 9க்கு நம்ம ஏற்கனவே பார்த்து வச்சுருக்கோம், இதனுடைய கூட்டுத்தொகை 9ஆல் வகுப்படும். இதனுடைய கூட்டுத்தொகை 9ஆல் வகுப்படுதான்னு பாருங்கள். 1 + 5 + 3 + 4 + 1 + 4. இதனுடைய கூட்டுத்தொகை என்ன வருது நமக்கு, 18. அப்போ இந்த 18ங்கிறது கட்டாயமாக எதால் வகுப்படும் நமக்கு தெரியும், 9ஆல் வகுப்படும். அப்போ கண்டிப்பாக நம்ம
எந்தவித சந்தேகம் இல்லாமல் கன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த நம்பர் எதால் வகுப்படும்? கட்டாயமாக 18ஆல் வகுப்படும். சரியா? அடுத்தது 20. 20ம் சேம். அப்போ பகு எண்கள்னாலே இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம். பகு எண்கள் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்? அதை ஃபேக்டரைசேஷன் எடுக்கணும். ஃபேக்டரைசேஷன் எடுக்கும்போது ஏதாவது நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னா அந்த நம்பருடைய பெருக்கல் தொகையை ஒரு காரணியாகவும் மிச்சம் இருக்க நம்பர்ஸ் ஒரு காரணியாகவும் எடுப்போம் இல்லையா? அப்போ முதல்ல இந்த 20 நான் இதால் வகுக்கேன், 2ஆல் வகுக்கேன். எனக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 10, மறுபடியும் 2, மறுபடியும் 5. அப்போ இங்கே ரிப்பீட் ஆகிருக்கக்கூடிய நம்பர் 2. அப்போ 2னுடைய ப்ராடக்ட் அல்லது பெருக்கல் தொகை எவ்வளோ வருது? 2 × 2 4, இன்னொரு ஃபேக்டர் 5. அப்போ எனக்கு இங்கே எந்தெந்த நம்பரால் செக் பண்ண வேண்டியிருக்கு? 4ஆலையும் 5ஆலையும் வகுப்படுதுன்னா ஒரு நம்பர் 4ஆலையும் 5ஆலையும் வகுப்பட்டா கட்டாயம் அந்த நம்பர் எதால் வகுப்படும்? டவுட்டே வேணாம், 20ஆல் வகுப்படும் இல்லையா? அப்போ இங்கே பாருங்கள், இந்த நம்பர் 4ஆல் வகுப்படணும்னா அதனுடைய வகுத்தல் விதி நம்ம ஏற்கனவே படித்து வச்சுருக்கோம். கடைசி 2 இலக்கம். சரியா? இது உங்களுக்கு தெரியலைன்னா எதை பார்க்க சொல்லியிருக்கேன்? இதுக்கு முந்தின வீடியோவை பாருங்கள், தெளிவாக புரியும். சரியா? கடைசி 2 இலக்கம் பாருங்கள், 80. இது 4ஆல் வகுப்படுதா? கட்டாயமாக வகுப்படும். எவ்வளவு? 20. 5க்கு நம்ம ஏற்கனவே பார்த்து வச்சுருக்கோம். கடைசி நம்பர் 0லையோ அல்லது 5லையோ முடிஞ்சிச்சுன்னா அந்த நம்பர் கண்டிப்பாக 5ஆல் வகுப்படும். அந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இந்த நம்பர் கண்டிப்பாக எதால் வகுப்படும்? 20ஆல் வகுப்படும். சரிங்களா? இப்படி 12லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பகா எண்களுக்குமே இதே கண்டிஷன்ஸ் தான். சரியா? இன்னும் ஒரு சில எக்ஸாம்ஸை ஃபேக்டரைசேஷன் மட்டும் பண்ணி காமிச்சாலே உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். சரியா? ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மற்ற எல்லா எண்களையும் நம்ம பார்த்து வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ் ஒரு சிலது இருக்குது. இது அடுத்த காணொலியில் நம்ம பார்ப்போம். அந்த ப்ரைம் நம்பர்ஸை முடிச்சிட்டோம்னா அது நமக்கு நிறைய வேலை இருக்கிறாருன்னா இருக்கவே இருக்காது. வெறும் ஒரு 10 to 15 நிமிஷத்தில் அது மொத்தத்தையும் நம்மளால் பார்த்துட முடியும். இது பாருங்கள், 21. 21க்கு நம்ம ஃபேக்டரைசேஷன் எடுத்து காமிச்சிருக்கோம் பாருங்கள். அதனுடைய காரணம் என்ன வருது? 3ம் 7ம். அப்போ 3ஆலையும் 7ஆலையும் வகுப்பட்டால் கட்டாயம் அந்த நம்பர் எதால் வகுப்படும்? 21ஆல் வகுப்படும். 3க்கும் வகுத்தல் விதி நம்ம பார்த்துருக்கோம், 7க்கும் வகுத்தல் விதி பார்த்துருக்கோம் இல்லையா? அதற்கு அடுத்தது 22. அதனுடைய ஃபேக்டரைசேஷன் 2ம் 11 வருது. அந்த நம்பர் 2ஆலையும் 11ஆலையும் வகுப்பட்டால் கட்டாயம் அது எதால் வகுப்படும்? 22ஆல் வகுப்படுன்னு பார்த்துருக்கோம். இந்த 2, 11 ரெண்டுக்குமே நம்ம ஃபேக்டரைசேஷன் பார்த்துருக்கோம். இப்படி ஒரு நம்பருக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன்? எடுத்து எழுதியிருக்கேன். இதில் 24 பாருங்கள், அதை காரணிப்படுத்தும் போது 2, 2, 2ன்னு 2 எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு? 3 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அதனுடைய பெருக்கல் தொகையை தான் ஒரு காரணியாக எடுக்கணும்ட்டுருக்கேன். அதனால தான் என்ன எடுத்திருக்கேன்? 2 × 2 4, 4 × 2 8. அதனால தான் ஒரு 8 ஒரு காரணியாகவும் இன்னொரு காரணியை 3 அப்படின்னும் எடுத்திருக்கேன். சரியா? 25க்கு பாருங்கள், 5 × 5. இந்த நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ 5ஆல் வகுப்பட்டாலே அந்த நம்பர் எந்த நம்பரை நம்ம செக் பண்ண போகிறோமோ அது கண்டிப்பாக 25ஆல் வகுப்படும் எடுத்துடவே கூடாது. கட்டாயமாக இதனுடைய பெருக்கல் தொகை எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இதனுடைய பெருக்கல் தொகை என்ன வருது? 25. அப்போ கண்டிப்பாக 25க்கு டேரெக்டாக 25ஆல் வகுத்து தான் பார்க்கணும். அதில் வேறு எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரியா? இப்படி தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா பகா எண்களையும் நம்ம ஃபேக்டரைசேஷன் எடுத்து பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு இந்த காணொலியில் உங்களுக்கு பகு எண்கள் அதாவது காம்போசிட் நம்பர்ஸை எப்படி ஃபேக்டரைசேஷன் எடுத்து அதை வச்சு அதனுடைய வகுத்தல் விதியை செக் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? இதற்கப்புறமா அடுத்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பகா எண்கள் ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? எதுக்கப்புறம் 11க்கு அப்புறமா வரக்கூடிய 20 ப்ரைம் நம்பர்ஸ், 100 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அதையுமே இந்த 20 ப்ரைம் நம்பர்ஸையுமே பார்த்தா தான் இது புரியுமா அப்படின்னா கட்டாயமாக கிடையாது. அதில் நம்ம ஒரு 4 ப்ரைம் நம்பர்ஸ் பார்த்தாலே போதும், மற்ற எல்லாமே நமக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இந்த காணொலியில் உங்களுக்கு நான் தெளிவாக எடுத்திருப்பேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. சரிங்களா? இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த காணொலியை பகிருங்க. அப்புறம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.